ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் இயல் 1 to 6 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான லைவ் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கு கொடுத்துருப்பேன், ஒவ்வொன்றுக்கு கொடுக்கல. ஸோ 5க்கும் 6க்கும் கொடுக்கல. அதையும் சேர்த்து தான் நான் வந்து 100 கொஷின் தான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 200 கொஷின்ஸாக எடுத்திருக்கேன். இது 5, 6 லைவ் டெஸ்ட் கொடுக்காதனால அதுக்கு பதில் நான் 200 கொஷின்ஸாக தமிழ் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? 1 to 6க்குள்ளேயே உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ அதை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ எதுக்காண்டி இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் அட்டன் பண்ண சொல்கிறேன்னா, இதுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுப்பேன். ஸோ நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, நமக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்ற லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்படின்றப்ப இன்னும் நம்ம எவ்வளோ வேகமாக படிக்கணும், ஸோ எந்த அளவுக்கு தெளிவாக படிக்கணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா காலையில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் வரும். ஸோ அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்கு, டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு உங்கள் மார்க் 200க்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு உங்கள் மார்க்கு கொடுக்க போகிறீங்க. ஸோ இதை கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 டேஸில் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து யூடியூப்லேயும் வந்துடும், டெலிகிராம்லேயும் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டு வந்து நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிஎஸ்சி அகாடமி.